திருப்பத்தூரில் வீடு புகுந்து கணவன் மனைவியை தாக்கி கத்தி முனையில் நகை பணத்தை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நள்ளிரவில் கைவரிசை காட்டிய முகமூடி கொள்ளையர்கள் போலீஸ் வலையில் சிக்குவார்களா? நான் எங்கள் பேரனை படுத்துறோம், எங்கள் 2 பேருக்கு வேறு அங்கே படுத்துனாங்க. எங்கள் மருமகள் என் மனைவி ஒருத்தனுக்கு 3 வயசு கதை பட்டாங்க. சரி யார் வட்டி எங்கள் வீட்டுக்காரங்க தட்டாங்க. 3 வயசு நான் எழலை. 4வது வயசு இதே நான் ராவடின்ட்டு கொஞ்சமே சேர்ந்து விட்டு தரேன். அப்படியே நான் அந்த மூலையில் நின்று இப்படி இழுத்து எனக்கு மூஞ்சிக்கு மாஸ்க் போட்டாங்க. மாஸ்க் போட்டு மூடிட்டு பேச விடலை. அப்பயே அந்த வாங்க சம்புத்மாமான்னு அவங்க காட்டு முன்னாடி என் தங்கச்சிட்டு கிருஷ்ணமூர்த்தி காட்டுங்க. அவ்வளோதான் எனக்கு தெரியும். ஏழைகளுக்கு எட்டாக்கனியாக மாறிய தங்கத்தை சிறுக சிறுக சேமித்த 15 சவரனை 4 பேர் கொண்ட கும்பல் கொத்தாக அள்ளிச் சென்றுள்ளது. சேமிப்பு அனைத்தையும் இழந்த விரக்தியில் பெண் ஒருவர் சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் பரிதவித்த காட்சிதான் இது. திருப்பத்தூர் மாவட்டம் ராஜபாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் வீரபத்திரன். 31 வயதான இவர் தனது குடும்பத்தினருடன் ஒரே வீட்டில் வசித்து வருகிறார். திங்கட்கிழமை இரவில் வீட்டில் இருந்த அனைவரும் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தனர். நள்ளிரவு 1:30 மணி அளவில் கதவு தட்டும் சத்தம் கேட்டுள்ளது. தெரிந்தவர்கள் யாரோ தட்டுவதாக நினைத்து வீரபத்திரனின் தாயார் தூக்கத்தில் இருந்து எழுந்து வந்து கதவை திறந்துள்ளார். ஆனால் அங்கு முகமூடி அணிந்தபடி 4 பேர் நின்றிருந்ததை கண்டதும் அவர் சத்தம் போட முயன்றுள்ளார். தன்னிமைக்கும் நேரத்தில் கதவை தள்ளிக்கொண்டு உள்ளே நுழைந்த கும்பல் வீரபத்திரன் அவரின் மனைவி சத்யாவையும் இரும்பு ராடால் தாக்கி உள்ளது. பின்னர் கத்தி முனையில் மிரட்டி பணம் நகை எங்கே உள்ளது என கேட்டு மிரட்டி உள்ளனர். இதையடுத்து பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 15 சவரன் தங்க நகைகள் மற்றும் 1 லட்சம் ரூபாய் ரொக்கத்தை கொள்ளையடித்துவிட்டு தப்பியோடி உள்ளனர். இது குறித்த புகாரின் பேரில் திருப்பத்தூர் கிராமிய போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து தடயங்களை சேகரித்து விசாரணை மேற்கொண்டனர். தொடர்ந்து வழக்கு பதிவு செய்த போலீசார் சுற்றுவட்டாரத்தில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து முகமூடி கொள்ளையர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். நள்ளிரவில் வீடு புகுந்து கத்தி முனையில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகள் மற்றும் பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் திருப்பத்தூரில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. இங்க கொண்டாங்க உள்ள பண்ணி இங்க நிறுத்தின அந்த 3 பசங்க உள்ள போட்டு இங்க நின்றுட்டாங்க. வெளியே விடல சார். ஒண்ணுக்கு வருது சார். அந்த அப்படியே அடிக்கணும். மொத்தம் அடிக்கணும். 2 அடிக்கணும். அந்த பீரோ எடுத்து அப்புறம் இந்த பீரோ திறந்துவிடாது. அதில் எடுத்து திருப்பி இன்னும் எங்க பீரோ எடுத்தாங்க. காட்டாட்டா எந்த பீரோ நான் கைக்கிறதா எடுத்து கொடுத்துருங்க. என்ன பீரோ நான் காட்டுட்டு சாங்க 500-400 ரூபாய்க்கு ஒரு நகை சேர்த்து நான் எடுத்து வச்சேன். இன்னைக்கு அண்ணாமத்தா அப்படின்னு என்ன அடிச்சுட்டு போயிட்டேன். புள்ளி எத்தனை பஸ்ஸில் வச்சிருந்தாங்க. முகமூடி கொள்ளையர்கள் மேலும் கைவரிசை காட்டுவதற்கு முன்பு போலீசார் துரிதமாக செயல்பட்டு அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் கோரி உள்ளனர்.